ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப உபாசாந்தஹே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி. இன்று 12/3/2025 புதன்கிழமை. இன்றைய திதி திரையோதசி. காலை 9:12 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் மகம். இரவு விடிகாலை 4:08 வரை, பிறகு பூர நட்சத்திரம். இன்று சித்த யோகம் விடிகாலம் 4 வரை, பிறகு அமிர்த யோகம். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 வரை, பிறகு 9 முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாளில் குளிகை காலை 7:30 முதல், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, 10:30 முதல் 12 வரை குளிகை, 12 முதல் 1:30 வரை ராகு காலம். நண்பர்களே, இன்றைய நாளில் மிகவும் சிறப்பான நாள், சுப முகூர்த்த நாள். காலை நேரத்தில் திரையோதசி, பிறகு சதுர்தசி. நண்பர்களே, இன்றைய நாளில் உள்ள யோகம் சிறப்பான நாள், சுப முகூர்த்த நாள். கோயில் கும்பாபிஷேகம், வீடு கிரகப்பிரவேசம் அல்லது கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், இந்த மாதிரி மிக சிறப்பு வாய்ந்த ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம், வெற்றி கிடைக்கும். அதாவது பக்கமாக ஏதாவது சிறு சிறு தடைகள் உண்டாகும். கவனமுடன் இருந்தால் காரிய ஜெயமாகும். ரிஷபம், சிறு சிறு இடையூறுகள் இருக்கும். கவனமுடன் இருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ராசியில், அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திரம் வரும். அதில் சில நட்சத்திரங்களுக்கு பலனும் சில நட்சத்திரங்களுக்கு சிக்கலும் இருக்கும். அதையும் காண்போம். இதில் மிதுன ராசி நண்பர்களுக்கு சில சோதனைகள், ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள், இடையூறுகள் ஏற்படும். கவனமுடன் இருக்கவும். கடகம், நம்மளுடைய பேச்சால் ஏதாவது இடையூறுகள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டால் காரிய ஜெயம். சிம்மம், மனம் பூரிப்பு, சந்தோஷம், வெற்றி உண்டாகும். கன்னி, ஏதாவது ஒரு சொல்லுக்கு படிக்கு நம்ம ஆளாக நேரிடும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். யாரிடமும் வெளிப்படையாக பழகாமல் நிதானமுடன் பழகுவது நல்லது. துலாம், மன உல்லாசம், ரொம்பவும் சந்தோஷம், சாந்தம் உண்டாகும். எடுத்த காரியம் வெற்றி அடையும். விருச்சிகம், நல்ல வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். செய்தொழில், எந்த தொழில் செய்தாலும் அதில் மேன்மை உண்டாகும். தனுசு, நல்ல நாள். சில நேரம் சிறிது இடையூறுகள் இருக்கும். அதே நேரம் சில நன்மைகளும் நம்மை தேடி வரும். கும்பம், மகரம், வீண் விரயம் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லைனா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட நேரிடும். கும்பம், பல வகையான நன்மைகள் வந்து சேரும். சில சிக்கல்கள், இடையூறுகள் எல்லாம் விலகி நன்மைகள் தேடி வரும். மீனம், உடலில் இருந்த உஷ்ணம், உடல் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி ஏற்படும். நண்பர்களே, இன்றைய நாளில் உள்ள நண்பர்களுக்கு இன்றைய
மக நட்சத்திர நடைமுறையில் உள்ளதால் சில நன்மைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்மை தேடி நன்மை வந்து சேரக்கூடிய நாள், நல்ல நாள். நண்பர்களே, இன்று அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு தடங்கள், சிக்கல்கள் இருந்தாலும் கவனமுடன் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை குறைக்கலாம். பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துக்கு நன்மை உண்டாகும், நலம் வந்து சேரக்கூடிய நாள். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள், மன சஞ்சலம் ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் சாதகமாக முடியும். நன்மை வந்து சேரும் நாள், நல்ல நாள். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் சிக்கல், மன தொந்தரவு கொடுப்பார்கள் அல்லது குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் இருக்கும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை குறைக்க முடிந்தவரை நிதானமுடன் இருக்க வேண்டும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சாதகம். எடுத்த காரியம், மனசாந்தம், சந்தோஷம், சிக்கல்கள் படிப்படியாக குறைந்து நன்மை வந்து சேரக்கூடிய நாள். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதில் மிகவும் கவனம் தேவை. எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் சிறு காயங்கள் அல்லது இடையூறுகள், மன சங்கட்டம் உருவாகலாம். கவனம் தேவை. ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமடையும். மிகவும் மகிழ்ச்சியான நாள். சாந்தம் உண்டாகும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.